நண்பர் மதிவாணனுடைய பதட்டம், திமுக தலைவர் திரு மு.க. ஸ்டாலினுடைய பதட்டமும் மதிவாணனுடைய பதட்டமும் திமுக பதறி போய் இருக்கு சார். இவங்க ஆட்சி பறிபோக போகுது. கேளுங்க, இவங்க அமைச்சர் இவங்க திமுக பேசலாமா? திமுக பேசக்கூடாது. நீங்க சொன்னது எதுக்கு சொல்லுங்க. அமைச்சர் பொன்முடி அந்த வழக்கு ஒரு ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டு 3 ஆண்டுகள் தண்டிக்கப்பட்டு நீங்க என்னடா பேசுறீங்க? நீங்க ஒரு கட்சியோடைய பங்காரு லட்சுமணன் கதையோ நீங்க சொல்ற உதாரணம் ஒண்ணா? பங்காரு லட்சுமணன் லஞ்சம் வாங்கி மாட்டாரா இல்லையா? பதவி போச்சா இல்லையா? கேள்வி சொல்லுங்க. நான் நேரடியாக கேட்கிறேன். ஒரு கட்சியுடைய அகில இந்திய தலைவர் தானே அவரு. அமைச்சர் பதவியில நீடிக்க விடலாமா? நான் கேட்டது ஒரு நிமிஷம் பங்காரு லட்சுமணன் ஸ்டோரியை பேசுறேன். இப்போ நான் பேசுறேன். பங்காரு லட்சுமணன் கதையை பேசுறேன். நீங்க இல்ல 7 லட்சம் கோடி ஊழல் பத்தி பேசுங்க. சிஏஜி பத்தி பேசுங்க. மதிவாணன் சார், நமக்கு நேரம் இல்லை. நம்ம நிகழ்ச்சி முடிக்கலாம். 2 நிமிஷம் இருக்கு. தமிழ்நாட்டு மக்கள் திமுக பிஜேபி டெபாசிட் வாங்காது. பாக்குறீங்களா? பிஜேபி டெபாசிட் வாங்காது. சரி, அது பொறுத்து பார்க்கலாம்.